கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர், 1 தெசலோனியன்ஸ் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 280வது பக்கம், பேஜ் நம்பர் 280. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே பட்டண கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற நினைப்பூட்டி அல்லது எச்சரித்து அல்லது புத்தியாக தேர்தலாக அவர்களை ஊக்குவிப்பதற்காக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஏன் பிரதர் இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிருபங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்று சொல்லிதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட பிரத்யட்சமாக இந்த ஒரு நிருபத்தை அவர் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் பொழுது கடைசி 2வது வசனத்தை வாசியுங்கள். அந்த புத்தகத்தினுடைய 2வது கடைசி வசனம், 5வது அதிகாரம் 27வது வசனம். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும். காரணம், இது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நிருபமாக, அதை குறித்து ஒரு நிருபமாக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தை முக்கியமாக எல்லா ஜனங்களுக்கும் வாசித்து காண்பியுங்கள், இதிலே அவர்கள் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரராய் நடக்க வேண்டும். அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு, தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய கிங்டமுக்கும் அவருடைய குளோரிக்கும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய மகிமைக்கும் நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் நம்மை அழைக்கவில்லை, ஒரு ஃபோர்மனோ ஒரு இன்ஜினியரோ ஒரு ஓனரோ நம்மை அழைக்கவில்லை, தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். உன்னதமான தேவன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் உண்டு பண்ணின தேவன், உங்களையும் என்னையும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் உண்டு பண்ணின தேவன் நம்மை அழைத்ததினாலே அந்த அழைப்பை நாம் பாத்திரமாய் நினைக்க வேண்டும். பாத்திரம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் இல்லை பிரதர், நாங்கள் பாத்திரமா இருக்கிறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எங்கே போனாலும் எங்களை கூப்பிட்டு போங்க, ஊழியத்துக்கு போகணுமா நாங்கள் ரெடி. அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, சூடு பண்ணி ஆவியை நிரப்பி ப்ரெஷர் குக்கராக யூஸ் பண்ணாலும் சரி, நாங்கள் பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள், நாங்கள் பாத்திரமா இருக்கிறோம். அந்த மாதிரி பாத்திரத்தை சொல்லலை அவர். நாம் உபயோகப்படுவதற்காக அல்ல, நாம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த பாத்திரம் அப்படிங்கிறது நான் அதற்கு வேல்யூபிளாக இருக்க வேண்டும், அதற்கு பிரயோஜனம் உள்ளவனாய், அதற்கு தேவை உள்ளவனாக பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும், தகுதி உள்ளவனாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார், அவருடைய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தகுதிக்கு ஏற்ப நாம் நம்மை பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக எப்பொழுதுமே இருக்கிறோமா என்பதில் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு ரீகான்சிலேஷன் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லிதான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். நம்ம காலையில் 8 மணிக்கு சொல்கிறாங்க, பிரதர் 8 மணிக்கு ரெடியான இல்லைங்க, நாங்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோன்னு முந்தின நாள் நைட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம புறப்பட்டு ரெடியாக நிற்கிறோம். அவர் 8 மணிக்கு வந்துடுறாரு, நம்ம ஏறி போயிடுறோம். அல்ல வேற ஒரு தேசத்துலேயோ வேற ஒரு பட்டணத்தில் இருந்தோ நமக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, அந்த அழைப்பிற்காக நம்ம கடந்து செல்கிறோம், அதில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது, முடித்து விட்டு நாம் திரும்பி வருகிறோம். இதெல்லாம் கொடுக்கப்பட்ட அழைப்புகள் நிறைவேறுகிறது, நாம் திரும்பி வருகிறோம், நமக்கு நம்பிக்கை வருகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அழைப்புகள் அல்லது வைக்கப்பட்ட விண்ணப்பங்கள்
உடனடியாக நடைபெறுவதல்ல. குறிக்கப்பட்ட நாள், குறிக்கப்பட்ட தேதி, குறிக்கப்பட்ட நேரம். ஆகவே இதை நாம நம்பலாம், அந்த நேரம் வந்துடும், உடனே அது வேலை முடிஞ்சிடும் கிடையாது. இந்த பிரயாணமானது முடிவில்லாத ஒரு நம்பிக்கையா இருக்கிறது, முடிவில்லாத ஒரு அழைப்பா இருக்கிறது, முடிவில்லாத ஒரு இடமாக இருக்கிறது. விசுவாசமும் ஏற்றுக்கொள்வதும் கடைபிடித்தலுக்கும் ஒரு பிக்சட் டேட் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த நேரம் எல்லாம் ஒரு பிரசங்கம் முடிச்சோன்னா கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கத்தான் செய்து. கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் கேட்பதினாலே வளர்கிறது. கிறிஸ்தவம் எதனால வளருகிறது? கேட்பதினாலே வளருகிறது. எப்படி நான் அந்த வார்த்தையை சொல்றேன்? எப்படிங்க? விசுவாசம் கேள்வியினாலதான் தொடங்குது. முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் வரணும்னா அவன் காதால கேட்கணும். அதான் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். சத்தியம் சொல்லப்படும் பொழுது கேளுங்கள். அந்த கேள்வி உங்களுடைய காதுகளில் உள்ள போகும் பொழுது இருதயத்தில் சென்றடைந்து விசுவாசம் வளருகிறது. கிறிஸ்தவம் அப்படிதான் தொடங்குகிறதே ஒழிய நாம் கிறிஸ்தவத்தை பார்த்து நடப்பதல்ல. ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம பார்த்து பார்த்து நடக்கிறது இல்ல. அந்த இடத்துல இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு, அதனால நாங்க போய் பார்த்தா விசுவாசம் வந்துருச்சு, அப்படி கிடையாது பைபிள். காது உள்ளவன் கேட்க கடவன், கண் உள்ளவன் பார்க்க கடவன் சொல்லல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது நான் கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவமானது தரிசித்து நடப்பதல்ல, கிறிஸ்தவமானது கேட்டு நடப்பது. நாம் காதால கேட்டு தேவனுடைய வார்த்தையில வளருகிறவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய அழைப்பு நமக்கு வந்த பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு கீழ்ப்படிந்து அதை நாம் வழி நடத்தி செல்கிறோம். எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார்? ஏன் நம்ம அழைத்தார்? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். எதற்காக அழைத்தார்? நீங்களும் நானும் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனையோ மில்லியன் கணக்கான ஜனங்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் மாத்திரம் கிறிஸ்தவனா இருக்கிறோம் என்று சொல்கிறோம். எதற்காக? நாகர்கோயில்ல ஒரு மீட்டிங் பேசிட்டு இருக்கும் பொழுது பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் அனௌன்ஸ் பண்ணாரு, இந்த தேதியில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த நாகர்கோவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா சபையினரும் சேர்ந்து நம்ம ஊர்வலம் போக போறோம். பவர் நம்மளுடைய கிறிஸ்தவனுடைய ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக. ஏன்னா நாட்கள் மாறி போச்சு, இப்பொழுது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்னாரு. நான் அப்பதான் சொன்னேன், ஓட்டு போட்டது யாரு? உலகம் முழுவதிலும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு காரியம், ஒரே ஒரு சீட்டை எந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறோ அவர்கள் தான் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. எதை விதைத்தீர்களோ அதை தான் அறுக்கணும். விதைக்கும் பொழுது ஞாபகம் வரலையா? ஒரு வருஷமா, ஒரு முறையா, 2 முறையா, ஒவ்வொரு முறையும் நடக்குது. இத்தனை பேரும் சேர்ந்து இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உட்கார்ந்து சீட்டு போட்டு ஒரு ஆளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஓட்ட போடுவோம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை வரலையே. இதுக்கு மாத்திரம் பவர் காட்டுறதுனா, நீங்கள் விதைக்கும் பொழுது எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுக்க போறீர்கள்னு. அப்பதான் சொன்னார், பிரதர் இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஆளுக்கு அவங்க கோஷ்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்நாள் ஃபுல்லா. மற்ற மாவட்டக்காரங்களுக்கு வராத புத்தி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விதைத்ததுக்கு அப்புறம் வருகிறது. இங்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னா எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்ம இடத்துல நீதி இருக்கிறதா? நம்ம இடத்துல நியாயம் இருக்கிறதா? நமக்கு நாம நல்ல காரியங்கள் செய்யறோம், நாம பெரிய ஜனங்கள், நாம பரிசுத்தவான்கள், வழிமுறையா நாங்க ஊழியக்காரங்க, வழியுமே நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்கள் நன்மை செய்தவர்கள் என்று நாம் சொல்லி அதனால நம்மை தேவன் அழைத்திருக்கிறாரா? ஒரு பொழுதும் கிடையாது. நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அழைக்கிறார். நான் அறிவு கட்டவன் என்று சொன்னால் தேவன் என்னை அழைக்கிறார். மறதி மிகுந்தவன் என்று சொன்னால் தேவன் என்னை அழைக்கிறார். படிக்காதவன் என்று சொன்னால் தேவன் என்னை அழைக்கிறார். நீதிமான் அல்ல என்று சொல்லி நான் என்னை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேனோ தேவன் என்னை தெரிந்து கொள்கிறார். நான் படித்தவனோ, நீதிமானோ, கஷ்டம் இல்லாதவனோ, நான் பெரிய பணக்காரனோ, நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊறினவனோ இப்படிலாம் சொன்னா தேவனுக்கு தேவையில்லை. சந்தோஷமா நீ அங்கே இரு, நீனே வளர்ந்துக்கோன்னு சொல்லிடுவார். நான் எப்பொழுது வீணானவன் என்று சொல்லி, தகுதியற்றவன் என்று சொல்லி, ஒன்றிற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேனோ, ஒத்துக்கொள்ளுகிறேனோ, என்னை ஒப்புக்கொள்ளுகிறேனோ, அப்பொழுது கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கு பாத்திரவனாய் தேவனுக்கு உகந்தவனாய் நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். கொரிந்து பட்டணத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, அவருக்கு நீதிமான்கள் தேவையில்லை, அறிவாளிகள் தேவையில்லை, ஞானவான்கள் தேவையில்லை, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாததை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார் சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார். வீட்டுக்கோ ஒரு கல்யாண விருந்துக்கோ ஒரு பூப்பு நீராட்டு விழாவுக்கோ நம்மை அழைக்கல, அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒரு கிங்டம், ஒரு ராஜாங்கத்திற்கு நம்ம அழைத்திருக்கும் பொழுது ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்ம அழைத்திருக்கிறார் சொன்னா ஒரு பெரிதான ஒரு அழைப்புக்குள்ளாய் நம்ம எடுத்து செல்கிறார். ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஒரு ராஜாங்கத்திற்கு நம்ம அழைக்கிறாருன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு நாம கடந்து செல்ல வேண்டும். அந்த ஒரு பாத்திரமாக நாம் நடந்து கொள்வது அவசியம். நம்முடைய தகுதியினாலே அல்ல. ஒரு வசனத்தை வாசித்து அதை மையமாய் கொண்டு போகலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 64 மன்னிக்கும் 64 சாப்டர் 64 6வது வசனம் வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறதா. எப்படி சொல்றாரு பாருங்க, நாங்கள் நீதிமான் அல்ல, எங்களுடைய நீதி எப்படி இருக்கிறது, நாங்கள் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. எது நிமித்தமாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார்? நம்முடைய நீதியினாலே அல்ல, நம்முடைய மேன்மையினாலே அல்ல, நம்முடைய தாழ்மையினாலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்பதை மறந்து போகக்கூடாது. முதலாவது தீட்டானவர்களை போல் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்மை உணர்ந்ததுக்கு பின்னதாக தான் எப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தீட்டானவர்களாம். எப்படிப்பட்ட தீட்டு? வீட்டில் அழுக்குள்ளவர்களாய் வேலை செய்து விட்டு வேர்வையோடு வேர்வை நாற்றத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றோம்னு சொன்னால் யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுக்க மாட்டாங்க. வந்துட்டு ட்ரெஸ்ஸை கலட்டி போடுங்க, நேராக வாஷிங் மிஷினில் போய் ட்ரெஸ்ஸை கலட்டி போடுங்க, துவைங்க, குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரலாம். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஒரு சாவுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க, வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க. இப்போ அவ்வளோவா கிடையாது. முன்னாடிலாம் ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாசல்லே அப்படியே போய் பின்பக்கமாக போய் கிணத்துல தண்ணி அள்ளி குடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளார வரணும். தொட்டிருக்க மாட்டோம், பெண்ணை வீட்டுக்கு உள்ளே போயிருக்க மாட்டோம், வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்போம். ஆனாலும் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க, உள்ளே வராத, அப்படியே போயிடும், அந்த பக்கமாக போய் குளிச்சுட்டு வா அப்படின்வாங்க. இல்லைன்னா வீட்டம்மா ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இப்போ தீட்டு அப்படிங்கிறது என்னது? தீட்டானவர்களாக இருக்கிறோம். நம்மை கெடுப்பது மாத்திரமல்லாமல் நம்ம இடத்துல இருப்பது மற்றவர்களை கெடுப்பதா இருக்கிறது, ஒரு சமுதாயத்தை கெடுப்பதா இருக்கிறது. நாம தீட்டானவர்கள் என்று சொன்னால் நம்மிலே மாத்திரமல்ல, நம்மிலே இருக்கக்கூடிய தீமைகள் மற்றவர்களையும் கெடுத்து போடுகிறதா இருக்கிறது, மற்றவர்களை நாசமாக்குறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு சொல்லுகிறார், யார் இந்த தீட்டு நம்ம எடுத்து போடக்கூடும்? 14:4 வாசிங்கள். யோபு 14:4 சங்கீதத்துக்கு முந்தின புஸ்தகம். மனுஷன் செத்தபின் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? அசுத்தமான ஒரு காரியம், நான் அசுத்தமா இருக்கிறேன், அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை என்னாலே கொடுக்க முடியாது. நான் கொடுப்பதற்கு முன்னதாகவே என்னுடைய அசுத்தம் மற்றவனை கெடுத்து போடுகிறது. அவ்வளவு தீட்டான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான அல்லது வைராக்கியமான வசனங்கள் தீட்டானவர்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். லேவியராகவும் 7வது அதிகாரம் 20-21 வாசியுங்கள். 7:20-21. ஒருவன் தீட்டு உள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அறுப்புண்டு போவான். 21. மனுஷருடைய தீட்டையாவது ஒரு மனுஷன் தீட்டு உள்ளவனா இருந்தால் கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள்ளே வர முடியாது. அதையும் மீறி வந்துட்டு அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாம்சத்தை புசித்தான்னு சொன்னால் அவன் சாகடிக்கப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாணம். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு கட்டளை பாருங்க.
அதனாலதான் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகும்பொழுது அந்த பரிசேயன் கீழே விழுந்தவனை பார்த்துட்டு விலகி போனான். விலகி போகாம ஒருவேளை இவர் இறக்கப்பட்டு அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில போற வழியில அவன் செத்து இருந்தான்னு வச்சுக்குவோம், போற வேலை கெட்டு போயிருக்கும். 7 நாள் அவருடைய தீட்டு கழிகிறதுக்கு அவர் வெயிட் பண்ணணும். 3ஆம் நாள் தண்ணி ஊற்றணும். இப்போ இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறார் அல்லது ஒரு ஆலய பிரதிஷ்டைக்காக ஒரு பிரசங்கத்திற்காக அவர் அங்கிருந்து பரிசேயர் கிளம்பி ஆலயத்துக்கு போகிற வேலையில இந்த மனுஷனை பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இவரை கொண்டு போற வழியில திடீர்னு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த மரணம் இவரை தீட்டானவனாய் மாற்றி விடுகிறது. போற வேலை கெட்டு போகும். இவரை வைத்து அங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு வைத்திருந்தார்களோ அது நடக்காமல் நின்று போகும். அவரு நமக்கே விலகி போறார். இப்போ புதிய ஏற்பாடு என்பது அதை காட்டிலும் பெரிதான விசேஷமா இருக்கிறது அப்படிங்கிறத அதை மாற்றி போடுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தீட்டான காரியங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, ஆலயத்தின் காரியங்களை செய்ய முடியாது, எந்த விதத்திலும் நாம் கலந்து கொள்ள முடியாது. தீட்டானவர்களாக இருக்கிறோம். அவர்கள் மற்ற ஜனங்களை கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் மன்னிக்கவும், லேவியராகவும் 13:45. லேவியராகவும் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். ஒரு குஷ்டரோகம் இருக்கிறவன் தீட்டு உள்ளவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ளவன் வஸ்திரம் கிழிந்து இருக்கணும். நல்ல ட்ரெஸ் கூட போட்டுக்க கூடாது. பர்பஸா கிழித்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ளணும். தன் தலையை மூடாதவனா இருக்கணும். ஆனால் தாடியை மூடிக்கொள்ள வேண்டும். தாடினா இப்படி துணியை வச்சு இப்படி மூடிக்கணும். மூடிக்கிட்டு அவன் தீட்டு தீட்டுன்னு சத்தம் பண்ணணும். யாராவது அவனை நோக்கி வர்றாங்க அப்படின்னா இங்க இருந்தே ஷவுட் பண்ணணும், இங்க இருந்தே சத்தம் கொடுக்கணும். வராதிங்க, நான் தீட்டு உள்ளவன் அப்படின்னு இவனே டிக்ளேர் பண்ணிக்கணும். அது நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட கட்டளை. வாயை மூடிட்டு எனக்கு குஷ்டரோகம் இருக்கு, யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் அமைதியா இருக்க முடியாது, நான் தீட்டு உள்ளவன், வாயை மூடிக்கொள்ளணும். மூடிக்கொண்டு மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாக, அவர்கள் நம்முடைய பக்கத்தில் வருவதற்கு முன்னதாகவே நான் சத்தம் போடணும். தீட்டு தீட்டு தீட்டு, வராதிங்க, பக்கத்தில் வராதிங்க. அப்பேற்பட்ட ஒரு தீட்டு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் அழைக்கிறார் என்று சொன்னால் நாம் ஆலயத்துக்குள்ளே போவதற்கு அருகதை இல்லாதவர்களாய் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். ஆலயத்தின் பகுதிகளிலே கலந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். ஜனங்கள் மத்தியிலே சேரக்கூடாதவர்களாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம். யார் அசுத்தமான ஒரு மனுஷன் சுத்தமானதை எடுத்து கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய லெவலிலே இருந்த ஒரு காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறார். வாசிங்கள், ரோமர் 5வது அதிகாரம் 19:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய குமாரன் உலகத்தில் வந்தது நிமித்தமாய், அவர் தன்னைத்தானே பலியிட்டது நிமித்தமாக, அவர் சிந்தின ரத்தத்தை நம்மீது பூசினது நிமித்தமாக தீட்டாக இருந்தவர்கள் இப்பொழுது பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம். தீட்டு என்று சொல்லப்பட்டு நம்மை ஒதுக்கி வைக்கப்பட்டதாய் இருந்ததான காலத்திலிருந்து புறஜாதிகளாய் நாம் இருந்த பொழுதும், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களாக இருந்த பொழுதும், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உட்பட்டவர்களாக இல்லாதவர் இருந்த பொழுதிலும் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்தப்படுத்தினது நிமித்தமாக இன்று தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க. ஏசாயா 64:6. எப்படிப்பட்டவர்களாம்? தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. தீட்டானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அழுக்கான கந்தை, இது நீதி. நாம செய்கிற நீதிகள், நம்ம நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தை செய்கிறோம், ஒவ்வொரு செயல்களை செய்கிறோம், அதெல்லாம் நீதியா இருக்கிறது. நான் செய்யக்கூடியவர் நீதியா இருக்கிறது, நான் செய்த காரியங்கள் நீதியா இருக்கிறது. சமுதாயத்தில் நான் ஒரு காரியத்தை செய்தது நிமித்தமாக எனக்கு ஒரு பெரிய பெயர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஒரு திருமணம் நடத்தி வைப்பதனாலேயோ, ஒருத்தருக்கு நாம் ஒரு நன்மை செய்வதனாலேயோ, யாருக்கோ நமக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்ததுனாலேயோ, யாருக்கோ நம்ம வேலை போட்டு கொடுத்ததுனாலேயோ நாம் நீதிமான்கள் என்று மற்றவர்கள் சொல்லலாம். மற்றவர்கள் நம்மை புகழலாம். ஐயோ, ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷன், இவர் கம்பெனியில் ஒரு பெரிய ஆளு, நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, இவர் யாரு எந்த நேரத்தில் போனாலும் எந்த காசு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு, இவர் ஒரு பெரிய நீதிமான் என்று சொல்லி சமுதாயம் நம்மை சொல்லலாம். அந்த நீதி
தேவனுடைய சமூகத்திலே நீதி அல்ல. நமக்கு ஒரு பெயரை வாங்கி கொடுப்பதும் புகழ்ச்சியை கொடுப்பதும், நாம் வீட்டை வித்துட்டு அந்த காரியத்தை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய நீதியை செய்திருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அது என்னது? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தைன்னு என்ன தெரியுமா? ஒரு ஷாக்கிங் நியூஸ் அது. அடிக்கடி நம்ம கேட்ட வார்த்தை அழுக்கான கந்தை. ஒரு அழுக்கு துணியில என்ன பிரச்சனை? நம்ம நீதியெல்லாம் ஒரு அழுக்கு துணி அப்படின்னா ரைட்டு, அழுக்கு துணி தானே. ஆங்கிலத்தில் ஃபில்தி ராக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபில்தி ராக்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இது ரொம்ப ரொம்ப நாகரிகமாக இது மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. உண்மையாகவே பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை. அழுக்கான கந்தை. நீதி, நம்மளுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைன்னா அழுக்கான கந்தை அல்ல, அது உண்மையான வார்த்தை. ஐட் பெகட் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தை. ஐட் பெகட். அந்த உங்களுடைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷனலோ அல்லது அந்த ஃபர்ஸ்ட் இயர்லி வெர்ஷன்ஸ்ல நீங்க இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அழுக்கான கந்தை அல்லது ஒரு கொஞ்சம் மெருகூட்டப்படாத ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை. பிளட் கார்மெண்ட் அப்படின்னு போடுது. பிளட் கார்மெண்ட் அதாவது ரத்த துணி. ஐட் பெகத் அப்படிங்கிற எபிரேய பாஷைக்கு நேரான தமிழ் வார்த்தை, உண்மையான தமிழ் வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது அழுக்கான கந்தை அல்ல. இப்பொழுது உபயோகத்தில் அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இல்லாத ஒரு பழக்கம், ஆனால் பழங்காலங்களிலே நம்முடைய அம்மா பாட்டிமார்கள் உபயோகப்படுத்தின வாழ்ந்த நாட்களிலே இருந்த பழக்கம். ஆண்கள் கண்களிலே படக்கூடாமல் இந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தை. நம்மளுடைய நீதி எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்கிற மோசமான அந்த காரியத்தை நாம் உணரும் பொழுதுதான் நம்முடைய நீதி எப்படிப்பட்ட நீதி என்கிற நாம் புரியும். பிளட் கார்மெண்ட் அப்படிங்கிறது அழுக்கான கந்தை என்று மெருகூட்டப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் உண்மையானது மென்ஸ்ட்ரல் கிளாத். ஒரு காலத்தில் ஆண்கள் பார்வையில் படக்கூடாதுன்னு சொல்லி பின்னதாக காய போட்டு வைத்து அதை மறைச்சு வச்சிருப்பாங்க பெண்கள் உபயோகப்படுத்துகிற அந்த கந்தை துணி. அது எவ்வளோ நம்முடைய என்னது? நம்முடைய நீதியை சொல்லுது. நான் மேன்மைன்னு எதை நினைக்கிறேனோ, நான் உத்தமம்னு எதை நினைக்கிறேனோ, சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு நீதிமான் அப்படின்னு என்ன பெயர் கிடைக்குதோ அந்த பெயர் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தையா இருக்கிறது. இப்போ அந்த அழுக்கான கந்தைன்னு என்னைக்கு வந்தாலும் அது ஞாபகம் வரணும். கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பாதாளத்திலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி இருக்கிறார். நம்மை தேவன் உயரமான இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை துதிப்பதற்காக மேன்மையான இடத்துல நம்மை அழைத்திருக்கிறார்னு சொன்னால், நாம் பாதாளத்தில் கூட போவதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறதாம். இலைகளை போல நாம் உதிருகிறோம். நன்மையாய் செம்மையாய் தெம்பாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு இலையை நாம் நினைத்திருக்கலாம். திடீர்னு அந்த இலை டக்குன்னு விழுந்துரும். ஏதோ ஒரு காக்காவோ ஒரு கழுகோ இலையில போய் உட்கார்ந்துருக்கும். கீழே இருந்து ஒரு எலி மேலே ஏறி அந்த இலையில தட்டி விட்டுரும். நினைச்சிருக்காது. அந்த இலை நல்லா வளர்ந்து கொஞ்ச நாள் இருந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு பழுத்ததுக்கு அப்புறம் கீழே விழுகலாம் நினைச்சிருப்போம். அது நடக்காது. திடீர்னு அது விழுந்து போகும். இலைகளை போல நாங்கள் உதிர்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்திரா காந்தியினுடைய வீட்டை பார்ப்பதற்காக நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தோம். அது இப்போ ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கிறது. நிறைய பஸ்ஸுகள் நின்று கொண்டிருந்தது. பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்தார்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். நாங்கள் அங்கே போய் இறங்கின உடனே நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பையன் 3 பேரும் வெளியே நாங்கள் அந்த ரோடுக்கு மறுபக்கம் இருக்கிறோம். மறுபக்கம் வீடு இருக்கிறது. இந்த பக்கம் நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டம், ஒரு 50-60 பேர் வேக வேகமாக அழுதுகிட்டே ஓடியாந்தாங்க. ஓடியாந்து ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க. அப்போ நான் நினச்சேன், உண்மையாகவே நான் நினச்சேன், ஒருவேளை அந்த அம்மாவுடைய வீட்டை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு மனம் கசந்து அழுது வர்றாங்க போல இருக்கு நினச்சிட்டு இருக்க. ரொம்பவும் அவங்க கண்ணீர் விட்டு ஐயோன்னு கதறி அழுது பஸ்ஸில் ஏறினாங்க. அப்போ அங்கே செக்யூரிட்டியை பார்த்து கேட்டேன், ஏன் இப்படி அழுதுட்டு போகிறாங்க? அப்போ சொன்னார்,
அவங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. சுற்றி பார்த்துட்டு திரும்ப இப்போ போகிற நேரம், கிராஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு கார் அந்த சின்ன ஒரு குழந்தைய அடிச்சுட்டு குழந்தை ஸ்பாட்டில் இறந்துருச்சு, தூக்கிட்டு போகிறாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க அப்படின்னு. அப்போ ஒய்ஃபுக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போது என்ன நடந்தது? இப்போ வெளி மாநிலங்களில் வந்திருக்கிறோம், நன்மைக்காக சந்தோஷத்திற்காக வந்தோம், சந்தோஷமாக ஊர்களை சுற்றி பார்க்கிறோம். எதிர்பாராத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த குழந்தையினுடைய உயிர், டெல்லியில் வந்து உயிர் போகணுமா? அதற்கு ரொம்ப நாங்கள் கலங்கி போனோம். நினைக்காத நேரத்தில் நடக்கக்கூடியது. நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஈரோடு போவதற்கு. அங்கேருந்து தான் அந்த ஸ்டேஷனில் தான் அந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. அப்போ அந்த ஸ்டேஷன் திரும்ப உள்ளே கொண்டு வந்து போடுறதுக்காக ஷெட்லேருந்து கொண்டு வந்து போட போகிறோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் ட்ராக், ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஏய் அப்படின்னு கத்தினார். என்னடான்னு திரும்பி பார்க்குறோம், இன்ஜின் உள்ளே நுழையுது. பிளாட்ஃபார்ம் ட்ராக்கை கிராஸ் பண்ணவர் பிளாட்ஃபார்மில் ஏறி குதிக்கிறதுக்காக ஏறுறதுக்கு முன்னாடி இன்ஜின் உள்ளே வந்துருச்சு. ஏன்னா இன்ஜின் ஷெட்லேருந்து வர்றதுனால ஆன் பண்ணாமல் மெதுவாக உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இவர் அதை கவனிக்கலை. கையில் ஒரு பேக் போட்டிருக்காரு, ஒரு 34-35 வயது இருக்கும். அவர் பிளாட்ஃபார்மில் ஏறுறதுக்கு முன்னாடி இன்ஜின் கிராஸ் ஆயிடுச்சு. இன்ஜின் கிராஸ் ஆகிடோன்னா கேப் இருந்தது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு அடுத்து உள்ள வேகன், அதில் உள்ள அந்த இந்த சர்வீஸ் பண்ணுறவர் விசில் அடிச்சுட்டு ஏய் அப்படின்னாரு. நான் திரும்பி பார்க்குறேன். இவர் உடனே நேராக என்னையை பார்க்குறாரு. நான் அந்த ஃபஸ்ட்டில் உட்காந்துருந்தேன் அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில். என்னையை பார்க்குறாரு, அவனை பார்த்து சிரிக்கிறார். திரும்ப என்னை பார்த்துட்டு இப்படி குனிகிறார். பிளாட்ஃபார்ம்லேருந்து குனிஞ்சுக்கிறார். என்ன நினச்சாருன்னா, இப்போ கேப், இன்ஜின் போயிருச்சு, கேப் இருக்குது, ட்ரெயின் போனதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இப்படி என்னை பார்த்துட்டு இப்படி குனிகிறார். அந்த ஒரு 2 செகண்ட் தான் இருந்தது. இன்ஜின் தாண்டினோடனே வேகன் வந்தது. வேகனில் இருக்கிற படிக்கட்டு காலில் தட்டி அவர் இழுத்துட்டு ஓடுனோடனே எல்லாரும் நெஞ்சில் அடித்து அழுதாங்க. ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க. என்னுடைய மனைவி ஓன்னு கதறி அழுக. நாங்கள்லாம் ஓடணும், பையன் ஓடியாந்தான். பையனை சத்தம் போட்டு அம்மாவை போய் பாருன்ட்டு நாங்கள் முன்னாடி ஓடி போய் டிரைவர்கிட்ட போய் சத்தம் போட்டு எல்லாரும் ஓடியாந்துட்டாங்க. உடனே நிப்பாட்ட சொன்னோம், நிப்பாட்டினாங்க. அவரை பிடிச்சி மேலே தூக்கணும். உயிர் இருந்தது. நாங்கள் திரும்பி வந்துட்டு உயிரோடு இருக்கிறார், தைரியமாயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் சமாதானம் ஆனோன்னா திரும்ப நாங்கள் போகும்பொழுது அரை மணி நேரமும் அந்த பாடி அங்கே தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் மறுநாள் பேப்பரில் பார்த்தோம், ஆஸ்பத்திரியில் போய் இறந்து போனாருன்னு. இலைகளை போல நம்முடைய உயிர் இருக்குதா? என்ன நினச்சி அவர் வந்திருப்பார்? வெளியூருக்கு போகிறதுக்காக வந்தாரா, இல்லை அதுதான் சொந்த ஊரா? 2 நாட்களாக யார் அப்படின்னு தெரியாமல் மார்ச்சுவரியில் பாடி இருக்கிறதா பேப்பரில் பார்த்தோம். நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரை நம்பி நம்ம கிளம்பணும்? யாரை நம்பி வீட்டுக்கு மறுபடியும் நாம் திரும்பி வருகிறோம்? பிரயாணம் எங்கு இருக்கிறது? எத்தனை மைல்களுக்கு நாம் போகிறோம்? நம்முடைய ஜீவன் காலையில் முழிக்கும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது உயிர் இருக்கிறதா இல்லையா என்பது விழித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்பிக்கை. உன்னதமான இடத்துல நம்ம அழைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் நம்மை நடத்துகிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு நம்ம கிருபை பாராட்டுகிறார். காரணம், நம்மை அவர் ஒரு நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் நடப்பதற்கு முயற்சிகளை ஏற்றுக்கும் பொழுது அதற்கு பலன் கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டே போகிறார். எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது. நீ அங்க போ, அந்த இடத்துல போ, அந்த ராஜ்யத்துல போகும் பொழுது அங்கிருந்து எனக்கு ஏற்ற அநேக ஜனங்கள் உண்டு, நீ போய் ராஜாவுக்கு முன்னதாக பேசுவதற்கு எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கிறது, நான் உன்னோடு இருப்பேன், தைரியமா இருன்னு பவுல் அப்போஸ்தலனுக்கு கனவுலே தூதர்கள் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் அங்கு போகிறார். ஆனால் போன இடத்துல ஊழியம் நிறைவேறுகிறது. அங்கு அவர் சிறைசேத அங்கு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அங்கு அவருடைய ஜீவன் ஊழிய நாட்கள் முடிவடைகிறதா இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை, அந்த மிஷன் முடிகிறது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் அவருடைய சித்தத்திற்கு அதை ஒப்புக் கொடுக்கிறார். நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? எந்த நோக்கத்தில் நாம் பிரயாணப்படுகிறோம்? அந்த பிரயாணத்திற்கு சரியான நோக்கத்தை நாம் முடிக்கிறோமா என்பதை நாம் நினைக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவன் இருப்பது அவருடைய கிருபை. இன்னைக்கு நான் இருக்கிறேனோ நாளைக்கு இல்லாமல் இருப்பேனோ எனக்கு தெரியாது. இத்தனை நாள் இந்த தேசத்துல நான் வாழுகிறேனோ, இத்தனை நாள் நான் சம்பாதிக்கிறேனோ தேவனுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் இன்று என்ற அளவிற்கு நான் கீழ்ப்படியணும். எபிரேயருக்கு சொல்லும்போது சொல்றாரு, இன்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்பீர்களாகில் அன்று வனாந்தரத்தில் நடந்தது போல நாம் தேவனை கடினமுள்ளவர்களா இருதயத்தோடு அவரை மறுதளித்து விடாதபடிக்கு நாம் கீழ்ப்படியவர்களா இருக்க வேண்டியது அவசியம். இன்று நான் எப்படி இருக்கிறேன்? இன்றைக்கு என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பை
நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்கிறேனா? எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அந்த நோக்கத்திலே பிரயாணத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார், தேவனுடைய ஊழியத்திற்கு என்று அழைத்தார், தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு என்று அழைத்தார், தேவனுடைய காரியங்களை செய்வதற்கென்று நாம் ஒரு நாள் தீர்மானம் எடுத்துக்கொண்டோம். நாம் நம்முடைய பிரயாணத்தை எப்படி போய் கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 6-7 வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். ஜனம்தான் அந்த புல். ஒரு இலைகளை போல நாம் உதிர்கிறோம், பூவை போல புல்லை போல நாம் இருக்கிறோம். திடீர்னு நம்ம நல்லா இருக்கிற புல்லு நினைச்சிட்டு இருப்போம், ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ்வளவும் அது ஜீரணமாய் போய் விடுகிறது. வளர்ந்திருக்கலாம், பெரிய ஒரு மேன்மையான ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம், என்னை யாரும் இனி அசைக்க முடியாதுன்னு நினைத்திருக்கலாம். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவனுடைய ஜீவன் போனது. என்ன முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுதுதான் நாம் ஒரு காரியத்தை செய்து கொள்ள முடியும். தீட்டு உள்ளவர்களாக இருந்தோம், அழுக்கான கந்தைகள் உள்ளவர்களை போல இருக்கிறோம், இலைகளை போல இருந்தோம். அப்படி இருந்த பொழுதும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 1:18 வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நம்ம பெட்டு கட்டிக்கிறோம்னு சொல்றாரு. வழக்காடுவோம், நம்ம பெட்டு கட்டிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள், வாதிடலாம். நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்லுகிறேன். முடியுமா முடியாதான்னு நீ என்ன சொல்ல முடியுமா? நான் உனக்கு பதில் சொல்கிறேன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உறைந்த மழையை போல நான் அதை மாற்றுகிறேன். இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல நான் மாற்றுகிறேன். நான் மகாபெரிதான பாவி, என்னை இனிமேல் திருப்பி கொண்டு வர முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. என்னிடத்துல சேலஞ்ச் பண்ணுங்கள், நான் அதை நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நான் பாவி என்கிறதை முதலாவது ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து நான் அவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை செய்திருக்கிறேன், ஆண்டவரே நான் இதிலே நான் மீறி இருக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் நான் வழிவி போயிருக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் வழி மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மை பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வழக்காடுவோம், வந்து பாரு, சேலஞ்ச் மீ, லெட் மீ டூ இட், நான் அதை செய்து காட்டுகிறேன் என்று சொல்ல. 25வது வசனத்தை கூட வாசியுங்கள். என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன்னை ஈயத்தை போல் உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடம்பிட்டு ஈயத்தையும் நீக்கல. ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். களிம்பு மேல இருக்கும், தொடச்சிட்டா போயிடும். கொஞ்சம் எண்ணெய் பசையா இருக்கும், சோப் போட்டுட்டா போயிடும். ஈயத்தை போடும் பொழுது அது ரொம்ப ஒட்டிக்கிறோம், பிச்சு எடுத்துட்டு வரும். அதை வந்து வெளியே ஈஸியாக எடுத்துட முடியாது. அந்த ஈயத்தையும் நான் எடுத்து போடுகிறேன். எப்பேற்பட்ட ஒரு பாவமா இருந்தாலும் சரி, சரீரத்தோட ஒட்டி கொண்டிருக்கிறது. 20 வருஷம் ஆச்சு நான் அந்த பாவத்துக்குள்ள வந்து நான் ஊறி போய்விட்டேன். ஆண்டவரே இனி நான் என்ன பண்றது? இப்படியே லைஃப்லாம் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கலாமா? அது ஈயத்தை போல இருக்கிறது. சில பாவங்கள் வந்து என்னைக்கோ நம்ம செஞ்ச பாவம், அது இன்னைக்கு வந்து அது பாவமா தெரியாது. புறம்போக்கு நிலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருந்திருப்போம், 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது மேல சட்டத்தின்படி எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமா இருந்தாங்க. இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 200 வீடு இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புறம்போக்கு நிலம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 20 வருஷமா வாழ்ந்தா என்ன, 40 வருஷமா நீ வீடு கட்டியிருந்தா என்ன, நீ 2-3 தலைமுறை அந்த இடத்துல வாழ்ந்திருந்தா என்ன, முறை என்பது தப்பு தான். முறைகேடு என்பது முறைகேடு தான் கடைசி வரைக்கும். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டு இத்தனை வருடங்களாய் ஆகி போனது, ஆகவே தேவன் என்னை மன்னித்து விடுவார், பரவாயில்ல, நான் இனிமேல் நான் என்னுடைய காரியங்களில் நீதியா இருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அது கிடையாது. கந்தையா இருக்கிறது. அதை விட்டுட்டு நான் வரணும், அதை நான் திருத்துவதற்கு வரணும், அதை நான் மாற்றி போடுவதற்கு நான் வரணும். இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், இனி வரதை நான் ஒழுங்கா செஞ்சுக்கலாம், பழசு போனது போட்டும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும், நான் என்ன பண்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட வந்து நீ சேலஞ்ச் பண்ணு, லெட் மீ கியூர் இட், அதை நான் சரி செய்து காட்டுகிறேன், நான் அதை சரி பண்ணுகிறேன். நீ அதை பாவம் என்று உணர வேண்டும். பாவத்திலே செய்த காரியம் நான் மீள முடியாமல் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது அதை மீட்டு எடுப்பதற்கு என்னுடைய பிரயாசம் அல்ல, அது அவருடைய கடமை.
44 ஏசாயா 44:22 வாசியுங்கள். ஒரு பாஸ்ட் டென்ஸ் சொல்லி தான் அவர் கூப்பிடுறார். அந்த வசனத்தை கவனிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். ஆல்ரெடி உன்னை அகற்றி விட்டுட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நான் ஆல்ரெடி விட்டாச்சு, நான் மீட்டு விட்டேன். அது பாஸ்ட் டென்ஸ், அதனால திரும்பு அப்படிங்கிறார். வா திருப்புவேன் அப்படின்னு சொல்லல, வா நான் உன்னை மனமாற்றுவேன்னு சொல்லல. நீ எப்பொழுது வரணும் நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டேயோ ஆல்ரெடி அதற்கான டெஸ்டினேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த சிறு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க. எங்கு 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான். பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனப்பாடத்திலிருந்து நாம சொல்லிக் கொடுக்காம பைபிள்ல இருந்து சொல்லிக் கொடுக்க பழகணும். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம விதைகளை விதைக்கும் பொழுது அது வளர்ந்து கனி கொடுக்கும் பொழுது வேறு விட்டதுக்கு அப்புறம் அது நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். இந்த வசனம் மனப்பாடத்திலிருந்து நாம சொல்லாம அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், மனப்பாடத்திலிருந்து என்னைக்கு நம்ம வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் பைபிள்ல இருந்து பார்த்து அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்ப அது அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது பியூரா மனசுல பதிய ஆரம்பிக்கும். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விடுவேன், அல்ல அகற்றி விட்டேன். இட்ஸ் a past tense. ஏற்கனவே நான் விட்டேன், ஆகவே நீ என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. கந்தைகளாயிருந்தவர்கள், தீட்டானவர்களாயிருந்தவர்கள், இலைகளை போல உதிரக்கூடிய ஒரு ஜீவனை வைத்திருக்கிற நம்மேல் தேவன் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்த தேவனுக்கு நிச்சயமாக நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் லைஃப்ல நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா, தகுதி உள்ளவனா இருக்கிறேனா, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு நம்மை அழைத்தது. சாதாரண மனுஷன் நம்ம அழைக்கல. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 1:9. பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்திருக்கிறாராம். டெல்லியிலிருந்து ஒரு மனுஷன், ஒரு வயதான 2 தம்பதியினர், 80 வயது மதிக்கத்தக்க ஒரு தம்பதியினர் அங்கிருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி கன்னியாகுமரியில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, கல்யாண பத்திரிக்கை, என்னுடைய பேத்தியுடைய கல்யாணம், நாங்கள் நேரடியாக வந்து அழைச்சிருக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் போவோமா போக மாட்டோமா? அவ்வளோ வயசானவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வீடு தேடி நம்ம வீட்டில் வந்து அழைத்திருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நமக்கு மொழி தெரிய விட்டாலும் சரி, அங்கே போகிறனாலும் சரி, நான் கண்டிப்பாக போகணும். ஏன்னா அவங்க நம்ம அழைத்திருக்கிறார்கள். அவ்வளோ வயதானவர்கள் வந்து நம்ம அழைத்திருக்கும் பொழுது அவர்களை நாம் மதித்து நம்ம எப்படி நம்ம கடந்து செல்கிறோமோ, இது பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்திருக்கிறார். சாதாரண மனுஷனுடைய அழைப்பு அல்ல, உன்னதமானவருடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பு. பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு இன்விடேஷன், இட்ஸ் a holy calling என்று சொல்லுகிறது. தேவன் வந்து நம்ம அழைக்கும் பொழுது யாரை? ஒரு அசுத்தமான ஒரு மனுஷனை, தீட்டான ஒரு மனுஷனை, என்னுடைய உயிர் இல்லாத ஜீவன், அப்படிப்பட்ட ஒரு இலைகளை போல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து உன்னதத்திலிருந்து வந்த தேவன் என்னை அழைத்திருக்கும் பொழுது அதை நான் அசட்டை செய்யக்கூடாது, அதை ஒருபொழுதும் நான் வந்து வீணாக்க கூடாது. எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, நான் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு அழைப்பு எனக்கு இருக்கிறது, நான் என்னுடைய பாதையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது நல்லா அயன் பண்ணிட்டு கஞ்செல்லாம் போட்டு நம்ம அயன் பண்ணி வரப்ப போய் இறங்குறோமே, பஸ்ஸில் போனால் வேர்த்துறோம், பஸ்ஸில் போனால் கசங்கிறோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி இறங்கி போகிறோம், கார் பிடிச்சி இறங்கி போகிறோம். எதுக்கு? அந்த இடத்துல நான் நன்மையாக இருக்கணும். ராஜாவுடைய அழைப்பிலே ராஜாங்கத்திற்கென்று பரலோகத்திற்கென்று அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஒரு மாதத்தில் இல்லாமல் இருக்கலாம், 15 வருஷம் கழிச்சு ஒரு நமக்கு மரணம் வரலாம்.
என்றைக்கோ ஒரு நாள் அந்த அழைப்புக்கு நாம் உள்ளே போகத்தான் போகிறோம். டெஸ்டினேஷனை நாட்களை கூட்டினாலும் குறைந்தாலும் அதை மறந்துவிட்டு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்னென்பதை மறக்காதபடிக்கு இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இன்றைய நீதி என்னுடைய நீதி எப்படி இருக்கிறது, தேவனுக்கு உகந்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவனாய் இருக்கிறேனா, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நான் சேர்ந்திருக்கிறேனா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு நிச்சயமாக உபத்திரவம் உண்டு, சோதனைகள் உண்டு. ஏனால் அப்பொழுது வெற்றி வருகிறது. சோதனையை ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை, சோதனையை கடந்து போக வேண்டியது நம்முடைய கடமை. சோதனையை நீ சந்திக்க வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாகவும் இருக்கிறது. அதுதான் நமக்கு நம்மை பார்த்து கொள்வதும் நம்முடைய சரீரத்தை பேணி கொள்வதும், எந்த நேரத்திலும் ஒரு ஆடை செலக்ட் பண்ணி கொண்டு போய் பலியிடுவதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆடாக நாம் இருக்க வேண்டும். ஐயா இது கால் உடைஞ்சிருக்கு, இது ஒரு சீக்கு விழுந்திருக்கு, இதுல காதுல சலம் விழுது, இந்த ஆடு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நல்ல ஒரு ஆடு எடுத்துட்டு போய் பலி கொடுக்குறாங்க அப்படின்னா நாம அந்த நல்ல ஆடா இருக்கணும். அதான் 12:1 சொல்லுது. ரோமர் 12:1 சொல்லுங்க, வாசிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய சமூகத்திலே எந்த நேரத்திலும் என்னை எடுத்துட்டு போயிட்டு இது நல்ல ஆடு, இதை பலி கொடு அப்படின்னு சொல்றதுக்கு நான் கிளீனா இருக்கணும், எந்த நேரத்திலும் அப்படிப்பட்டவனா இருக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனையா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.